நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ், அண்ட் தென் ஷார்ட்ஸு, அண்ட் தென் லைவ் ட்ரேடிங் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். ஸோ வரது மூலமா நீங்க வந்து பேசிவா லேர்னும் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் ஏர்னிங்ஸும் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்லயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம கிட்ட என்ன கிடையாது அப்படின்னா, அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட்டோ, இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸோ அல்லது காப்பி ட்ரேடிங்கோ எதுவுமே முழுக்க முழுக்க பினான்சியல் சார்பா நம்ம இன்வால்வ்மென்ட் ஆகுறதும் கிடையாது. நம்ம பேமெண்ட் கலெக்ட் பண்றதும் கிடையாது. அண்ட் தென் நம்ம என்ன புரொவைட் பண்றோம் அப்படின்னா, ட்ரேடிங் சிக்னல்ஸ் புரொவைட் பண்றோம். அண்ட் தென் மென்டர்ஷிப் புரொவைட் பண்றோம். லைவ் ட்ரேடிங். அண்ட் தென் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மந்த்லி பேசிஸ்ல ஒரு 1000 பிப்ஸ் அப்படிங்கிறது நம்ம எய்ம் பண்றோம். பட் நமக்கு வந்து 1000 பிப்ஸ்க்கு மேலேயே கிடைக்குது. இருந்தாலும் நம்மளோட மினிமம் டார்கெட்டா 500 பிப்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கோம். அண்ட் தென் நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு யூஎஸ்டி பெஸ்ட் பிரைஸ்ல பையிங்கும் பண்ணணும், செல்லிங்கும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அண்ட் தென் இந்த விஐபி சர்வீசஸ் எல்லாமே முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எங்கள தான் கான்டாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் நீங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட நேம் யூஸ் பண்ணி நெறைய கொஞ்சம் ஸ்கேம் குரூப்ஸ் இருக்கு. அதுல இருந்து நீங்க வந்து ஓரளவுக்கு சேஃபா போயிடலாம். ஸோ நம்மளோட பெர்சனல் டெலகிராம் ஐடி பார்த்தோம் அப்படின்னா, t.me/gripsonp97 அண்ட் நம்மளோட ஃபோன் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா, 8610066102. டெலகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணும்போது, நம்மளோட சேனலும் சரி, நம்மளோட நேமும் சரி வெரிஃபை இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிரைவேட் சேனல் பார்த்தோம் அப்படின்னா, டிஎஃப்எஸ் தமிழ் ட்ரேடிங் எஜுகேஷன் இருக்கும். 434 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. நம்மளோட நேம் வந்து அதுல இருக்குதா அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த வீக்ல கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துடலாம். எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு மறக்காம கூப்பிடுங்க. இந்த வீடியோல கோல்டோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் அதாவது செப்டம்பர் 13ல இருந்து செப்டம்பர் 19 வரைக்கும் கோல்டு எங்கெங்க போகும், எங்கெங்க இருந்து பை ஆகும், எங்க செல் ஆகும், எந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகும், அத யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரி பாயிண்ட் எங்க இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா, டே டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்ண போறோம். 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ 2லயுமே நமக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ரொம்பவே கிளியரா சொல்லப் போறேன். அண்ட் தென் இந்த மார்க்கெட்ன்னு இல்ல, எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி, கிரிப்டோவா இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அப்படிங்கிறது சேம் தான். டெக்னிக்கல் எதெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் அப்புறம் வந்து நம்மளோட கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் எல்லாமே வரும். ஸோ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, முதல்ல ட்ரெண்ட் லைன் அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இப்பவும் நம்ம பண்ண போறோம். ரைட்டா? ஸோ இனிஷியலா நம்ம வந்து டே டைம் ஃப்ரேம்ல எடுத்திருக்கோம். ஓவராலா மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சைட்வேஸ்ல இருந்து மார்க்கெட் ஒரு பிரேக் அப் ஆகி அப்படியே கன்டினியூஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன் பிட்வீன் கேப்ல அதோட நம்ம ட்ரெண்ட் லைனுமே டிரா பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது பேரலல் சேனலா கூட நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிளியரா நமக்கு ஒரு ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்தே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மொமெண்டத்துல இருக்கு. அத கிளியரா டிரா பண்றேன். ஸோ ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து கிளியரா நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. நம்ம அத கரெக்ட்டா டிரா பண்ணிட்டோம். இது நம்மளோட முதல் சேனல். ஸோ நம்மளோட ஒரு ஹை, ஒரு லோ, அகைன் ஒரு ஹை வித் ஃபேர் வேல்யூ கேப், அகைன் வந்து ஒரு ட்ரெண்டோட ஒபே பண்ணி ஹை போய் நம்மளோட ட்ரெண்ட் லைனுமே பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து நம்மளோட முதல் அப் ட்ரெண்ட் சேனல். நம்மளோட 2வது அப் ட்ரெண்ட் சேனல் பார்த்தோம் அப்படின்னா, அதே ஏப்ரல் 7ல இருந்து கிளியரா நம்ம பேரலல்ல டிரா பண்ணிக்கலாம். நம்மளோட ஹை பார்த்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா இந்த இடத்துல ஒரு 3383 அப்படிங்கிற ஜோன டச் பண்ணி ஒரு 50% ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ல மார்க்கெட் கிளியரா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கிளியரா மார்க்கெட் வந்து ஒரு பேரலல் அப் ட்ரெண்ட் சேனல்ல இருக்கு. இது நம்மளோட சேனல் 1. அத கிளியரா இத மென்ஷன் பண்ணிக்கலாம். பேரலல் சேனல் 1. இது நம்மளோட பேரலல் சேனல் 2. சேனல் 2. ரைட். ஸோ நம்மளோட சேனல் வந்து டிரா பண்ணியாச்சு. அப் ட்ரெண்ட் லைன் 2மே அப் ட்ரெண்ட் தான். ஒண்ணு அப்பரு, ஒண்ணு லோவரு. டாப்பா போட்டு ரைட். 2 சேனலும் நம்ம டிரா பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து
ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியாச்சு. அடுத்து என்ன டிரா பண்ண போறோம்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ண போறோம். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட சப்போர்ட் பார்த்தோம் அப்டின்னா, லோவரா 3447 அப்படிங்கிற ஜோன்ல இருக்கு. இது வந்து லாங் டெர்ம் சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் கண்டிப்பா ஒரு ஃபால் ஆச்சு அப்டின்னா, இந்த அளவுக்கு ஒரு லாங் ராலியா ஃபால் ஆச்சு. ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸஸ் வந்துச்சு அப்டின்னா, இந்த இடத்துக்கு வந்தா கண்டிப்பான முறையில ஒரு கிளியர் புல்லிஷ் ஆகும். ஸோ அப்ப அதுக்கு முன்னாடி புல்லிஷ் ஃபால் ஆச்சு அப்டின்னா, எந்த அளவுக்கு ஃபால் ஆகும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்டின்னா, கிளியரா ஒரு 3610 இந்த இடத்துல. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு கிளியரா ஒரு லோ வச்சுச்சு. 3616லேருந்து 3610 இது நம்மளோட சப்போர்ட் S1. மார்க்கெட் இந்த ஜோன பிரேக் பண்ணி போகும் பட்சத்துல, நம்ம கிளியரா மார்க்கெட் 3578 நமக்கு NFB நியூஸ் டைம்ல ஒரு டேக் ஆஃப் ஆன ஜோன். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் S2. ஸோ இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி கீழ போகும் பட்சத்துல, நமக்கு வந்து 3547 அப்படிங்கிற ஜோன் வரும். இது லோ. அப்ப ஹை போச்சுன்னா எது வரைக்கும் போகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிளியரா லாஸ்ட் வீக் ஒரு பாடி வச்சிருக்கு பார்த்தீங்களா? இம்மீடியட்டா இருக்கிற ஜோனும் அதுதான். ஒரு 3650 அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அத பிரேக் பண்ணும் பட்சத்துல, நமக்கு ஒரு ஆல் டைம் ஹை பார்த்தீங்களா? 3674 இது நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஹையா போனா ஒரு 3675 வரைக்கும் தான் போகும். ஸோ லோவா வரது பார்த்தோம் அப்படின்னா 3578 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் தான் வரும். ஸோ மத்த தேவையில்லாத சப்போர்ட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கு இது நம்மளோட மேஜர் சப்போர்ட் S1. அத ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட சப்போர்ட் S2. அப்புறம் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸும் அதான். ரெசிஸ்டன்ஸ் R1. அதுக்கு மேல போகும்போது ரெசிஸ்டன்ஸ் R2. ரெசிஸ்டன்ஸ் R2. இப்ப கிளியரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே டிரா பண்ணிட்டோம். அடுத்தபடியா மார்க்கெட் எங்க போகும் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம டிரா பண்ண போறோம். ஆல்ரெடி நம்மளோட வீக்லி அனலைசிஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு. என்ன ரீசன் எங்க இருந்து பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பொசிஷனா நான் வந்து டிரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா நம்ம இந்த ஜோன்ல எடுத்துக்கலாம். 3548 டூ ஒரு ஹை ஜோனுக்குள்ளே நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா ஒரு புல்லிஷா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறது குடுக்கும். ஸ்டாப் அப்படிங்கிறது இருக்கும். மார்க்கெட் அப்படியே மேல போயிட்டே இருந்ததுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டே இருக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ ப்ராப்பரா ரீட்ரேஸ்மென்ட் எங்க ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவா டிரா பண்ண போறோம். ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் கிளியரா ஒரு செல் தான் ஆகப்போகுது. அதோட பொசிஷன் வந்து நான் ஷார்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எங்க இருந்து அப்படின்னா, கிளியரா ஒரு 3642 அப்படிங்கிற ஜோன்ல இருக்கு. இதுல இருந்து ஸ்லைட்டா ஒரு ஹை ஆயி 3650 அல்லது 3655 லாஸ்ட் டே ஹை கிட்ட போயிட்டு நமக்கு ஒரு ஃபால் ஆகும். அதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா, அந்த கேண்டிலோட ஹை வைக்க முடியாது. நம்மளோட வீக்லி ஹை வச்சோம் அப்படின்னா 3676 அதுலயும் மார்க்கெட் நம்மளோட லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 3695 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அப்ப டார்கெட் பிரைஸ் என்ன? நம்மளோட என்ட்ரி ஜோன் வந்து 3657ல இருந்து நம்மளோட என்ட்ரி ஜோன். நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3630. லேட்டரா டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 3607ல இருந்து 3610. அதுக்கு கீழ போகும்போது கண்டிப்பா 3579. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன். அப்போ என்ன அப்படிங்கிறத டிரா பண்ணிடலாம். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்லைட்டா ஒரு புல்லிஷ் ஆகி நம்மளோட ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆகி இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டேக் ஆஃப் ஆகும். அப்போ நமக்கு நெக்ஸ்ட் வீக்ல செல்லிங்கும் இருக்கு, பையிங்கும் இருக்கு. கரெக்ட்டா? அப்போ இது நம்மளோட செல் ப்ரொஜெக்ஷன் 1. ரைட்டா? இப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் டிரா பண்ணிட்டேன். என்னென்ன ரீசன்னால மார்க்கெட் ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அப்போ இந்த வீக்லி அனலைசிஸ்ல செல்லோட அனலைசிஸ் மட்டும் தான் குடுக்க போறேன். இன் பிட்வீன் வார கேப்ல நமக்கு ஒரு பை செட்டப் கிடைச்சதுனா கூட
நான் அத வீடியோ போஸ்ட் பண்றேன். இப்போ ஓரலா சொல்லிருவேன். எந்த இடத்துக்கு வந்தா பை ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன். இப்போ ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே தெளிவா டிரா பண்ணிட்டோம். இப்ப நம்மளோட என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் எதனால மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவா சொல்லப் போறேன். ஸோ முதல் காரணம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மேஜர் என்ன இருக்கு? மேஜர் ட்ரெண்ட் லைன் பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஆல் டைம் ஹை. இது நம்மளோட முதல் காரணம். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால ஒபே பண்ணி மார்க்கெட் என்ன ஆகும்? ஃபால் ஆகும். ரைட்டா? இது நம்மளோட முதல் ரீசன். காரணம் 1. ரைட்டா? அப்போ இந்த இடம் வந்தது என்ன ஆகும்? மார்க்கெட் கிளியரா ஒரு ஃபால சந்திக்கும். ரைட். இது வந்து நம்மளோட முதல் ரீசன். அண்ட் தென் 2வது ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கேண்டில்ஸ்டிக்ஸ் பேசிஸ்ல பார்க்கணும். நமக்கு கிளியரா ஒரு 1 டே டைம் ஃப்ரேம்ல பாருங்க. மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. மார்க்கெட் என்ன இருக்கு? நல்ல ஒரு மார்க்கெட் நமக்கு கிளியரா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. புல்லிஷ் ஆகி ஒரு 3656 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போயிட்டு, அங்கே இருந்து ஒரு செல்லிங் பிரஷர் வந்திருக்கு. செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் டாமினேட் பண்றாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹைல இருக்கிறதுனால, மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு 2, 3 நாளாவே செல்லர்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ மண்டே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பீக் ஆயிருக்கு. அந்த டியூஸ்டே வந்து ஒரு ஆல் டைம் ஹை போயிட்டு, ஒரு கன்சாலிடேஷன் சைட்வேஸ்ல தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டோட முடிய போறது கிடையாது. ஒரு கரெக்ஷன் ஆயிட்டு அப் ஆக போகுது. ஸோ மார்க்கெட்ல செல்லர்ஸ் என்ட்ரி ஆயிட்டாங்க. 2வது ரீசன். டாமினேஷன் ஆஃப் செல்லர்ஸ் இன்கிரீஸ்ட். என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹேமர் விழுந்திருக்கு. புல்லிஷ் ஹேமர் விழுந்திருக்கு. வித் சாரி செல்லர் டாமினேஷன். டாமினேஷன் ஆஃப் செல்லர்ஸ் இன்க்ரீஸ். ஏன்னா ஒரு பையா விட மாட்டேங்கிறாங்க. அட் த சேம் டைம் நமக்கு 3வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க ஒரு கிளியரா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் நமக்கு வந்து கிளியரா விழுந்திருக்கு. கரெக்ட்டா? அதையும் கிளியரா மென்ஷன் பண்றேன். 3வது ரீசன் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்டார். ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து அப் ட்ரெண்ட் எண்ட் ஆஃப் த அப் ட்ரெண்ட் அதாவது ட்ரெண்ட் லைன்ல விழுந்ததுனால செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் இருக்கு. இது வந்து 3வது ரீசன். அண்ட் தென் 4வது ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆல் டைம் ஹை போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃபால் ஆகும். ஃபால் ஆயிட்டு எந்த அளவுக்கு ஃபால் ஆகும் அப்படின்னா, ஒரு 3578 வரைக்கும் தான் ஃபால் ஆகும். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு மேஜரா இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியிருக்கா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஃபேர் வேல்யூ கேப் பார்த்தோம்னா, இதுதான் நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப். So obey fair value gap and won't come below this. Obey fair value gap. FVG போட்டுக்கலாம். FVG and won't fall below this. ரைட்டா? ஸோ ஃபேர் வேல்யூ கேப் தெரியாதவங்க இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு இருக்கும். அதை போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணி அனுப்பிச்சிருவோம், ட்ரா பண்ணி அனுப்பிச்சிருவோம். ஸோ கிளியரா பாருங்க மார்க்கெட் 3599 வரைக்கும் தான் வரும். ஃபேர் வேல்யூ கேப்ங்கிறது அடுத்த லோவரா 3977 அப்படிங்கிற சொன்ன வரைக்கும் இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பா 3578 கீழ வராது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து கிளியரா இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ண போகுது வித் ஃபேர் வேல்யூ கேப். அந்த லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் நம்மளோட ட்ரெண்ட் லைன் இருக்கு. அதுவும் போய் பண்ணியும் ஃபாலோ ஆகும். அதுக்கப்புறம் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 3 டேஸ்ல வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் விழுந்திருக்கு. அண்ட் தென் ஒரு புல்லிஷ் கேண்டில்ல செல்லர்ஸோட டாமினேஷன் அதிகமா இருக்குது நம்ம இடத்துல பார்க்க முடியுது. அந்த வந்து ஷூட்டிங் ஸ்டார் இருக்கிறதுனால ஒரு ட்ரெண்ட் லைன் மேல விழுந்திருக்கிறதுனால மார்க்கெட் கிளியரா ஒரு ஃபாலோ ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியரா
இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகி நமக்கு 3578 அப்படிங்கிற ஜோன் வரும். இந்த ஜோன்ல இருந்து ஒரு டேக் ஆஃப் ஆகும். லாங். ஒரு பை ஆகும். ஸோ இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து நான் கண்டிப்பா அடுத்த வீடியோ வரும்போது நான் போஸ்ட் பண்றேன். ஏன்னா, மிங்கிள் ஆயி கொலாப்ஸ் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்ல XAUSD கோல்டோட செல் ப்ரொஜெக்ஷன். XAUSD/கோல்டோட டெய்லி செல் ப்ரொஜெக்ஷன். அடுத்த வீடியோல ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருந்தேன். நம்ம வந்து டே டைம் ஃப்ரேம்ஸ் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் பண்ண போறோம் அப்படின்னு. அதையும் கையோட பார்த்துடலாம். ரைட்டா? ரைட். இது XAUSDயோட டெய்லி செல் ப்ரொஜெக்ஷன். கிளியரா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ, இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல கோல்ட் அனலைசிஸ் பண்ண போறோம். இது என்னது? நம்ம இன் பிட்வீன் கேப் இது பண்ணியிருந்ததா? ரைட். நியூஸ் டைம்ல பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி பை ஆயிருக்கு. ஓகே. நம்ம வந்து இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல கோல்ட் அனலைசிஸ் பண்ணிடலாம். ஒரு 4 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா ஒரு சைட்வேஸா சுத்திட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இங்க. இது சார்ட் வேற சார்ட்ன்னு நெனைக்கிறேன். ஓகே. ரைட். இது நம்மளோட 4 ஹவர் சார்ட்ல அனலைசிஸ் பண்றோம். 4 ஹவர்ல ட்ரெண்ட் டிரா பண்ண போறோம். இது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைனு. ஈவன் நம்ம கீழ இருந்து கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சேனல். எட்ரா. இது ஒரு சேனல். இப்படின்னு கூட வச்சுக்கலாம். ரைட். இது 2 சேனலு. அப் ட்ரெண்ட் லைனு. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3657. அண்ட் தென் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்மீடியட்டா 3636. அத பிரேக் பண்ணி கீழ போகும் பட்சத்துல 3620. ரைட்டா? ஸோ அப்போ இது வந்து XUSD ஸ்லாஷ் கோல்டோட 4 ஹவர் செல் ப்ரொஜெக்ஷன். 13/08/25. ரைட்டா? ஓகே. ஸோ அப்ப நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா 4 ஹவர்ல ஒரு ஃபால் ஆக போகுது. எந்த ஜோன்ல வந்து அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் பண்ணோம் பார்த்தீங்களா? ஒரு 3655 அப்படிங்கிற இந்த ஜோன்ல இருந்து. ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி 3651ல ரிவர்ஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. டார்கெட் பிரைஸ் 1 வந்து 3635. லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 3618. இது வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஹையா 3673 அப்படிங்கிற ஜோன்ல வச்சிருக்கோம். ஸோ மார்க்கெட் இந்த ஜோன்ல இருந்து ஒரு பிரேக் பண்ணியிருக்கா? இந்த ஜோன்ல இருந்து கீழ வந்து நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணி ஒரு டேக் ஆஃப் ஆகும். லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிட்டு அகைன் என்ன ஆகும்? ஒரு நல்ல ஒரு ஃபால். ஒரு 3619 வரைக்கும். ஸோ இப்போ இதுல என்னென்ன ரீசனால மார்க்கெட் கிளியரா ஒரு ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஹவர்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டவுன் ட்ரெண்ட் கீழ சாரி அப் ட்ரெண்ட் சேனல பிரேக் பண்ணியிருக்கு. இது இப்போ தேவையில்ல நமக்கு. ரைட். இந்த இடத்துல. ஒரு ட்ரையாங்கிள் சேனலா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? கிளியரா ஒரு பிரேக் குடுத்திருக்கு. நேரா பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இங்கேருந்து
இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகும். அண்ட் தென் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நீங்க வந்து ஒரு ரீடெஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிளியரா ஒரு செல் போய்க்கலாம். இந்த ஜோன பிரேக் பண்ணும் பட்சத்தில நம்ம வீக்லி அனலைசிஸ் சொன்ன மாரி இந்த டார்கெட் பிரைஸ் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட்டா? ஸோ ஓவராலா 4 ஹவர்ல பார்த்தாலும் நம்மளோட ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் ஒபே பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரோட வெளிய வந்ததுனால, ஓவராலா செல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ ஃபண்டமெண்டலா டெய்லி டைம் ஃப்ரேம்லயும் சரி, ஃபார்வர்ட் டைம் ஃப்ரேம்லயும் சரி, என்ன ரீசனலா மார்க்கெட் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்து லேட்டரா DXY கூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ DXY பொறுத்தளவுக்கு DXY ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா, கோல்டு வந்து ஒரு கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ DXY யோட அனலைசிஸ் பார்த்துருவோம். ஒரு டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ரைட். மார்க்கெட் ஓவராலா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கலாம். நம்மளோட சப்போர்ட் இது. அடுத்தபடியான சப்போர்ட் இங்க. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இந்த இடத்துல. இத பிரேக் பண்ணி மேல போயிருச்சு அப்படின்னா, ஒரு ஹையா ஒரு டேக் ஆஃப் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ DXY பொறுத்தளவுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து நம்மளோட சப்போர்ட்ட ஒபே பண்ணி, இந்த ஜோன பிரேக் பண்ணி ஒரு 98.34 அப்படிங்கிற ஜோன் போகும். ஸோ அந்த ஜோன் போனதும் அங்கேருந்து ஸ்லைட்டா ஒரு ஃபால் ஆகி நமக்கு அகைன் ஒரு 97 அப்படிங்கிற ஜோனுக்கே வரும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ல ப்ரொஜெக்ஷனு. அதோட பாத்வே பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பை எடுத்துக்கலாம். டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல. ஸோ நம்மளோட ட்ரெண்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இங்க ஒபே பண்ணி, மார்க்கெட் அகைன் வந்து ஒரு ஃபால் தான் ஆகும். ஸோ மார்க்கெட் பை ஆகும்போது கோல்டு வந்து கிளியரா நம்மளோட டார்கெட் பிரைஸான 3580 அப்படிங்கிற ஜோன் வரும். ஸோ 3580 வந்ததுமே இந்த இடத்துல வந்து DXY கரெக்ட்டா இங்க நம்மளோட ட்ரெண்ட் ஒபே பண்ணி, அகைன் என்ன ஆகும்? சாரி இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட் ஒபே பண்ணி, இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும். ஷார்ட். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம 98.86ல வச்சுக்கலாம். டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது அதே லோ. ஸோ அப்போ ஓவராலா DXY என்ன ஆகும்? கிளியரா நெக்ஸ்ட் வீக் இங்க இருந்துட்டு ஒரு ஸ்லைட்டா ஒரு ஃபால் ஆகும். அப்ப என்ன ஆகும்? கோல்டு வந்து 3555 போகும். இங்க இருந்து டேக் ஆஃப் ஆகி ட்ரெண்ட்ல பிரேக் பண்ணி மேல போகும்போது 3580 அப்படிங்கிற டார்கெட் பிரைஸ் போகும். ஸோ இங்க நம்மளோட சப்போர்ட்ட ஒபே பண்ணி DXY ஃபால் ஆனதும் கோல்டு அகைன் டேக் ஆஃப் ஆகி ஒரு ஆல் டைம் ஹை போறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 3690 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து DXY ரிலேட்டட் வித் XAU USD/gold. ஸோ இது வந்து 100% வந்து கன்ஃபர்மேஷன் இருக்காது. லைக்வைஸ் இது வந்து எப்படி AUD/USD மேல போனா கோல்டு மேல போகும்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி DXY ஃபால் ஆச்சு அப்படின்னா கோல்டு புல்லிஷ் ஆகும்னு சொல்லுவாங்க. கோல்டு ஃபால் ஆச்சு அப்படின்னா DXY புல்லிஷ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே நம்ம வந்து ஒரு நம்பிக்கையா எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலா டெக்னிக்கலாவும் சரி, ஃபண்டமெண்டலாவும் சரி, DXYவும் சரி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நியூஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். ஸோ உங்க நியூஸஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ போன வாரம் NFB கோர் CPI முடிஞ்சதுனால மேபி நியூஸஸ் வந்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ மண்டே பார்த்தோம். போன வாரமா இது? ஓகே. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். மண்டே. ரைட். ஸோ மண்டே பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எந்தவித நியூஸஸுமே இல்ல. இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இல்ல. அண்ட் தென் டியூஸ்டே பார்த்தோம் அப்படின்னா, கோர் ரீட்டெயில் இருக்கு, ரீட்டெயில் சேல்ஸ் இருக்கு. ஸோ அப்போ செவ்வாய்க்கிழமையும் பயங்கரமான ஆட்டம் இருக்கு. அண்ட் தென் புதன்கிழமையும் இருக்கு. எக்கச்சக்க நியூஸஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் வேற இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பயங்கரமான மாறுதல் இருக்கலாம். ட்ரெண்டோட கன்டினியூஷன் வந்து பிரேக் ஆச்சுன்னா, இன்னும் ரொம்ப மேல போயிட்டே இருக்கலாம். இல்ல ஃபால் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஃபால் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பேஸ் பண்ணி நெறைய டைம் வந்து புல்லிஷ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் தேர்ஸ்டே போங்க அடுத்த வாரம் வச்சு செய்ய போகுது நியூஸஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. வியாழக்கிழமை எல்லாரோட ஃபண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரைடே வந்து மார்க்கெட் சும்மா சுத்திட்டு இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக்ன்னு இல்ல எப்பவுமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜிய பொறுத்து. ஸோ பயங்கரமான நியூஸஸ் இருக்கு. எதிர்பார்க்கவே இல்ல. நான் நியூஸஸே இருக்காதுன்னு நினைச்சேன். ஓகே. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க.
இப்போ ஃபண்டமெண்டல் நியூஸஸ் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு எதுவுமே அந்த அளவுக்கு இல்ல. நான் ப்ரீவியஸாவே செக் பண்ணிட்டேன். எல்லாமே கோல்டு புல்லிஷ் ஆகும் அப்டின்னு தான் போட்டிருக்காங்க. இன்னும் கோல்டு வந்து 3800 போகும் அப்டிங்கிற ப்ரொஜெக்ஷனும் இருக்கு. இந்த இயர் எண்டுக்குள்ள. ஆ என்னோட ப்ரொஜெக்ஷன் வந்து 3400 சொல்றது முடிவே சொல்லலாம்னு சொல்லலாம். ஸோ வந்து ஒரு 3720 அப்படிங்கிற ஜோன்லாம் பிரேக் அப் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஃபால் ஆகுறதுலாம் வாய்ப்பே இல்லங்க. அதான் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஒரு தங்க கடைக்காரர்ட்ட கேட்டேன். கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு ஒரு 16,500 வரைக்கும் போகும்ன்னு சொல்றாரு. அப்போ கோல்டோட பிரைஸ் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே கணிச்சுக்கோங்க. ஸோ எந்த மாரி நடந்தாலும் சரி, அகைன் சொல்றேன் ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, மணி பேங்க் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட எந்த அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட்டும் சரி, இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸும் சரி, காப்பீடு எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க ட்ரேடிங் மென்டர்ஷிப் அண்ட் தென் சிக்னல்ஸ் மட்டும் தான் புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் நம்மளோட சேனல்ல வந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா, வெரிஃபைட் டிக் இருக்கா? நாங்க தான் பேசுறோமா? அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு நல்ல அப்டேட்ஸ், அடுத்த ஒரு நல்ல தகவல், அடுத்த ஒரு அனலைசிஸ்ல உங்களை சந்திக்கும் வரை, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருப்சான். நன்றி, வணக்கம்.